நண்பா, இது பாவமே இல்லை. பாவம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எனக்கு சரின்னு இருக்கிறது இன்னொரு ஆளுக்கு தப்பு, இன்னொரு ஆளுக்கு தவறுன்னு இருக்கிறது எனக்கு சரியா இருக்கு. இப்படி இருக்கும்போது பாவம்னு எதை சொல்றது? இது பொதுவான சிந்தனை. இந்து மதம் பாவத்தை அழகாக விளக்குகிறது. பாவம் இரண்டு வகைப்படும்: ஜென்ம பாவம், கர்ம பாவம். ஜென்ம பாவம் அதாவது பிறவியிலே என்னோடு வருகிறது ஜென்ம பாவம், நான் செய்வதால் வருவது கர்ம பாவம். இப்படி இருக்கும்போது என் மாணவி ஒரு நாள் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார். ஹவு கேன் யூ டிஃபைன் சின்? சின்ன எப்படி நீங்க டிஃபைன் பண்ணுவீங்க? அதுக்கு நான் சொன்ன பதில் என்னன்னா, சின் பாவம் என்கிற தமிழ் சொல்லுக்கு, அது தமிழ் வார்த்தையா தமிழ் மொழியிலிருந்து வந்ததா அதை பற்றி நான் சொல்லவில்லை. ஆனால் பாவம் என்கிற வார்த்தைக்கு ஆங்கில சொல்லாக பொதுவாக பயன்படுத்தப்படுவது சின். அதோட ஸ்பெல்லிங் என்னன்னா SIN. அது அப்படியே மாத்தி போட்டோம்னா NIS. நேச்சர் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் சாட்டன். நேச்சர் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் சாட்டன். அதுதான் என்னது பாவம். அதற்கான பாவத்துக்கான டெபினிஷன், பிசாசிடம் இருந்து மனிதன் பெற்றுக்கொண்ட ஒரு குணம், அதுதான் பாவம். இப்படித்தான் இந்த பைபிள் நமக்கு சொல்லி தருகிறது. பொதுவாக மனிதர்கள் மிக கேவலமான செயல்களை செய்யும் போது, முக்கியமாக குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைகள் இப்படியெல்லாம் நடக்கும்போது பத்திரிகையிலே இப்படிப்பட்ட செய்திகள் வரும். மிருகத்தனமாக இந்த காரியத்தை செய்தார்கள் அப்படின்னு. ஆனால் ஒரு விலங்கியல் மாணவனாக என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பொதுவாக எந்த ஒரு விலங்கும் மனிதன் செய்வது போன்ற இவ்வண்ணமான கேடான ஒரு செயலை செய்வதில்லை. கர்ப்ப வாசனை இருக்கும் போது ஒரு ஆண் மிருகம் பெண் மிருகமிடம் சென்று அதை வற்புறுத்துவதில்லை. தாய்ப்பால் ஊட்டி கொண்டிருக்கிற ஒரு மிருகத்தை மற்ற ஆண் மிருகங்கள் தொந்தரவு செய்வதில்லை. ஆனால் மனிதன் இவ்வளவு கேடாக, பச்சிளம் குழந்தைகள் கூட உடலுறவு கொள்ளுகின்ற அளவுக்கு கேடான சிந்தை, அதைத்தான் திருமறை பாவம் என்கிறது. இந்த சிந்தை மிருகங்களிடமும் இல்லை, பொதுவான மனித சுபாவமாக நாம் இதை சொல்லுவதை விட இது ஒரு பேய்த்தனம், அதாவது பிசாசின் குணம் என்று திருமறை சுட்டி காட்டுகிறது. அதை நம்ம பைபிள்ல நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 2 தொகுப்புகள் இருக்கிறது. அதிலே முதலாவது இருப்பது பழைய ஏற்பாடு. ஆண்டவர் இந்த உலகத்தை எப்படி உருவாக்கினார் என்பதை நமக்கு கற்றுத் தருவது ஆதியாகம புஸ்தகம். அதிலே முதல் 3 அதிகாரங்களிலே அந்த உலகம் உருவாக்கின காரியங்களை அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி உலகம் உருவாக்கப்பட்ட போது முதலில் பாவம் எப்படி வந்தது, அந்த பாவத்தின் குணம் எப்படி இருந்தது என்பதை நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். 2 காட்சிகள் இங்கே நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஒரு குறும்படம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே இதுல 2 காட்சிகள் இருக்கிறது. முதல் காட்சி, ஆண்டவர் ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்குகிறார். அங்கே நம்மை அழைத்து செல்லுகிறார். அதே தோட்டத்திலே ஏவாள் செல்கிறார்கள். ஆண்டவர் உருவாக்கின முதல் மனித குடும்பமாகிய ஆதாம் ஏவாளும் செல்லும் போது அந்த தோட்டத்தை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? முதல் காட்சி, ஆண்டவர் அந்த தோட்டத்தை எப்படி பார்க்கிறார். இரண்டாவது காட்சி, மனிதன் அதை எப்படி பார்க்கிறான் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும், ஒரு தோட்டம் உருவாக்கினார். அதுல இருந்த தோட்டத்துல இருந்த மரங்கள் எல்லாம் எப்படி இருந்ததாம்? பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்கள். அப்படி என்றால் நாம அந்த தோட்டத்துல ஒரு 1000 மரங்கள் இருந்தது என்று வைத்துக் கொள்ளுவோம். 1000 மரங்களிலும் விதவிதமான பழங்களை தரக்கூடிய மரங்கள். அவை அனைத்தும் எப்படி இருந்ததாம்? பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமாய் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அங்கே ஒரே ஒரு கண்டிஷன் அங்கே கொடுக்கிறார். எல்லா பழத்தையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால்
நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று. அதாவது நாம் ஏற்கனவே சொன்னது போல 1999 விருட்சங்களில் உள்ள கனிகளை புசிக்கலாம், ஆனால் ஒன்றே ஒன்றில் நாம் புசிக்க கூடாது என்று அங்கு ஒரு கட்டளை வருகிறது. ஆண்டவர் ஏன் அப்படி ஒரு கட்டளை வைத்தார்? அதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கிறது. ஆனால் இந்த நாளிலே பாவம் எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்க்க இதை நாம் எடுத்துக்கொள்கிறோம். எனவே அந்த கேள்விக்குள் நாம் செல்லவில்லை. இந்த தோட்டம் ஆண்டவர் உருவாக்கிய தோட்டம். அழகான மரங்கள் எல்லாமே அழகாக இருக்கிறது, எல்லா பழங்களும் சுவையாக இருக்கின்றது. இது ஒரு காட்சி. இரண்டாவது காட்சி, அந்த தோட்டத்திலே பிசாசானவன் ஏவாளோடு உரையாடுகிறான். அந்த பிசாசானவன் சொன்ன காரியம் என்னவென்றால், அந்த பிசாசின் குணம் முக்கியமாக என்னது என்று முதல் வசனத்திலே 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. இங்கு சர்ப்பம் என்று சொல்லப்பட்டது அந்த பிசாசை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிசாசு தந்திரம் உள்ளதாயிருந்தது. அது கேட்ட முதல் கேள்வி என்னன்னா, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? இந்த பிசாசினுடைய முக்கியமான குணமாக இங்கே காட்டப்படுகிறது, அது தந்திரசாலி. இரண்டாவதாக, ஆண்டவர் இல்லை என்றால் அந்த குடும்பத்தின் தகப்பனார் சொல்லி இருக்கிறார், இதை சாப்பிடலாம், இதை ஒன்றையும் சாப்பிடக்கூடாது, இது ஒன்று மாத்திரம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வெளியே இருந்து வந்த நபர், 3ஆம் நபர் என்ன சொல்கிறார்? அதை நீ சாப்பிட்டு பார்க்க வேண்டும், அதுதான் நல்லது, அதை நீ சாப்பிட்டா அவரை விட உயர்ந்து விடுவாய் என்கின்ற ஒரு சிந்தையை, ஒரு தந்திரமாக இந்த பிசாசானவன் மனிதனுக்கு கொடுக்கிறான். கொடுத்த பின்பு அதே தோட்டத்தை, 1000 மரங்களும் அழகாக இருந்த அந்த தோட்டத்தை அந்த ஏவாள் பார்க்கும்போது அவளுடைய கண்களுக்கு அந்த தோட்டம் எப்படி இருக்கிறது என்பதை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு, அந்த விருட்சம், எந்த விருட்சம், எந்த மரம் தவிர்க்கப்பட்டதோ, சாப்பிடக்கூடாது என்று தள்ளி வைக்கப்பட்டதோ, அந்த விருட்சத்தின் கனி மாத்திரம் அவர்களுக்கு, அந்த ஏவாள் என்கிறவர்களுக்கு அழகாக மாத்திரமல்ல, அது எப்படி இருந்ததாம்? புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு. இங்கே அநேக வார்த்தைகள் புதிதாக வந்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். அங்கே சகலமும் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நல்லதும். ஆனால் இங்கே ஒன்றே ஒன்று, எது எனக்கு தேவையில்லையோ அதுவே எனக்கு அழகாக தெரிகிறது, அது எனக்கு உடனே வேண்டும் என்று தோன்றுகிறது. அதுதான் பாவம். இந்த பாவம் எப்படிப்பட்டது என்று இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் அழகாக சொல்லோவியமாக இங்கே தீட்டி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உடனே அவள் அதை பறித்து புசித்து தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு கேள்வி என்னவென்றால், ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இந்த பழம் உனக்கு தேவையில்லை என்று, ஆனால் இங்கே ஒருவர் சொல்லுகிறார் இந்த பழம் தான் உனக்கு தேவை என்று. ஒரு விசை கணவனிடம் கேட்டிருக்கலாம், இல்லை என்றால் ஆண்டவரிடமே சென்று கேட்டிருக்கலாம், நீங்கள் சொன்னீர்கள் இந்த பழம் நல்லது அல்ல என்று. ஆனால் இங்கே ஒருவர் சொல்லுகிறார் அதுதான் நல்லது என்று. எது சரி என்று விசாரித்திருக்கலாம், ஆனால் அதற்கு பொறுமை இல்லை, வேகமாக அதை பறித்து புசித்து விட்டார்கள். அதுதான் பாவம். அதாவது பாவம் எப்பொழுதுமே எனக்கு வேண்டும், இது வேண்டும், இப்பொழுதே வேண்டும். பிள்ளைகள் கேட்பார்கள் அல்லவா, அப்பா இந்த சாக்லேட் வேண்டும், இந்த ஐஸ்கிரீம் வேணும், ரைட் நவ், இப்போ வேணும். அது பிள்ளைகளிடம் இருக்கின்ற ஜென்மத்திலே, பிறப்பிலே பிள்ளைகளுடைய உடலிலே இருக்கின்ற அந்த பாவ சுபாவம். பிசாசிடம் இருந்து நாம் பெற்றுக்கொண்ட அந்த குணம், அது எப்படிப்பட்டது? எனக்கு தேவையில்லாத ஒரு பொருளை நான் முக்கியப்படுத்துவது. அதாவது 1000 நன்மைகள் என்னிடம் இருக்கின்றது, இல்லை என்றால் 99.9% நல்லவை என்னிடம் இருக்கின்றது. ஆனால்
தேவையில்லாத அந்த 0.01% அதைத்தான் நான் முக்கியப்படுத்துகிறேன். நாம் ஒருவேளை சொல்லலாம், மொபைல் போன், சோசியல் மீடியாஸ், இதுல இருக்கிற நல்லதை நான் எடுத்துக்கொள்வேன், தேவையில்லாததை விட்டு விடுவேன் என்று. ஆனால் பாவ சுபாவத்தினால் ஆளுகை செய்யப்பட்ட மனிதனால் 99 விழுக்காடு நல்லது இருந்த பொழுது கூட ஒரே ஒரு விழுக்காடு கெட்டதைத்தான் அவனால் தெரிந்து கொள்ள முடிந்தது. பாவம் எது? பாவம் எனக்கு சொந்தமில்லாத பொருளின் மீது எனக்கு வரக்கூடிய கவர்ச்சி தான் பாவத்தின் முக்கிய குணம். அதை பெற்று ஆக வேண்டும், அது வேண்டும் எனக்கு, அது இல்லை என்றால் நான் உயிர் வாழவே மாட்டேன் என்று என்னை ஆளுகை செய்கின்ற ஒரு குணம் வருகிறது அல்லவா? பெற்றோரிடம் கேட்கிறோம் அல்லவா, இந்த மொபைல் எனக்கு வேண்டும், இந்த பைக் வாங்கி தந்தால் தான் நான் கல்லூரிக்கு செல்வேன், அப்பொழுதுதான் நான் படிப்பேன் என்று நாம் கட்டளையிடுகிறோம் அல்லவா? தம்பி, தங்கச்சி, இது உன்னுடைய குணம் அல்ல. உனக்குள் இருந்து உன்னை அழிவின் பாதையிலே எடுத்து செல்லுகின்ற பிசாசின் குணம். எது பாவம்? இந்த பாவத்தின் கண்களில் எப்படி இருக்கிறது? என் கைகளில் இருக்கிற பொன் என் பார்வைக்கு மண் போல தோன்றுகிறது. 999 நன்மைகள் என் பார்வையில் தேவையற்றனவையாக இருக்கின்றது. ஆனால் ஒன்றே ஒன்று எனக்கு தேவையில்லாதது, அடுத்தவன் கையில் இருக்கின்ற மண் என்னுடைய பார்வையில் பொன் போன்ற தோன்றுகின்றது. இந்த பாவ குணம் நமக்குள் இருக்கிறதா? இதை பாவம் என்று நம்மால் ஒத்துக்கொள்ள முடிகிறதா? அது உங்கள் கையில். நன்றி, வணக்கம்.